சைட்டோகைனின். இந்த ஹார்மோன்களுடைய பயன்கள் என்ன, அந்த ஹார்மோன்கள் எப்படி அதனுடைய ப்ராசஸ் இருக்கு, அதனுடைய பெயர்கள் என்ன, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சைட்டோகைனின். இந்த சைட்டோகைனின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ப்ரமோட் செல் டிவிஷன்ஸ் ஹார்மோன். செல் பகுப்படைதலுக்கு காரணமான ஒரு முக்கிய ஹார்மோனா தான் இதை பார்க்கப்படுது. செல் பகுப்படைதல் 1, 2, 2, 4 ஆகிறது, இது மாதிரி செல் பகுப்படை செல் டிவிஷன்ஸ் இதனுடைய பங்கு அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட், இது அதிகமா எங்க காணப்படுது அப்படின்னா டெண்டர் குரூப், தாவரத்தினுடைய இளநீர். சரிங்களா? தென்னை மரத்தினுடைய இளநீர்ல வந்து இந்த சைட்டோகைனின் அப்படின்ற தாவர ஹார்மோன்ஸ் வந்து அதிக அளவுல காணப்படும். சரி, இந்த 2 விஷயத்த நம்ம பார்த்தோம். இது வந்து செல் பகுப்படைதல்ல முக்கிய பங்காற்றுது. இது அதிக அளவுல எங்க காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இளநீர் இதுல அதிகமா காணப்படும், டெண்டர் கோக்ல. இதனுடைய விளைவுகள் என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும்? நம்பர் 1, ஏஜ் நீங்க வந்து தாமதப்படுத்தும். சரி, அதை பத்தி பார்ப்போம். தாவரங்கள் முழுமை அடைவது தாமதப்படுத்தும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தாவரங்கள் முழுமை டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜ்னிங் பிளான்ட். பிளான்ட் வந்து ரொம்ப வயது முதிர்ந்து அந்த ஒரு சூழல் ஏற்படுவதை இது வந்து கட்டாயம் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு சீக்வன்ஸை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட், இது மாதிரி தாவரங்கள் வந்து முழுமையடைதல், தட் மீன் முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ இது தாமதப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு இல்லைங்களா? இந்த நிகழ்வுக்கு என்ன பெயர் அப்படின்னா ரிச்மாண்ட் லாங். இந்த ரிச்மாண்ட் லாங் விளைவு, இதற்கு ரிச்மாண்ட் லாங் விளைவு என்று பெயர். இட்ஸ் கால்ட் ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து தாவர செல்கள் இருக்கு இல்லைங்களா? தாவர செல்களை நீட்சி அடைய செய்யும். தாவரங்கள் இருக்கக்கூடிய செல்களை நீட்சி அடைய செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஒரு பங்கா வந்து இது விளங்குது. அதுக்கடுத்து ஹார்மோன்கள், ஜிப்ரலின். இந்த ஜிப்ரலின் அப்படின்னக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து எந்த தாவரத்தினுடைய எந்த நோயை கண்டறிய போய் இது வந்து காணப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இந்த ஹார்மோன்ஸ், அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பிரிச்சோம். டோட்டலா 5 ஹார்மோன் இருக்கிற ஹார்மோன்ஸ்லயே அதிக அளவு காணப்படக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படின்னா இந்த ஜிப்ரலின் ஹார்மோன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிக அளவுல காணப்படும். ஜிப்ரலின்ஸ் ஆர் த மோஸ்ட் அபாண்டன்ட் ஃபவுண்ட் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஏராளமாக காணப்படக்கூடிய, அதிக அளவுல காணப்படக்கூடியது. தட் மீன்ஸ் இவையே அதிக அளவில் காணப்படும் தாவர ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட், அதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எந்த நோயை காண போயிட்டு இது கிடைக்கப்பட்டது, இதனுடைய அந்த புரிதல் வந்து இதுல இருந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெல் பயிரில். சரிங்களா? நெல் பயிரில் பக்கோனே நோய்க்கு காரணம் செயல்திறன் வாய்ந்த ஜிப்ரலிக் அமிலம் என கண்டறியப்பட்டது. சரிங்களா? தட் மீன்ஸ் அப்சர்வ்டு. சரிங்களா? அந்த பக்கோனே அப்படின்ற அந்த டிசீஸ் தான் இந்த இடத்துல சொல்றாங்க. பக்கோனே டிசீஸ் ரைஸ் கிராப்ஸ் வாஸ் கர்ஸ்டு பை ஜிப்ரலின் ஆசிட். இந்த ஜிப்ரலின் ஆசிட் அப்படின்றதா நெல் பயிர்ல பக்கோனே அப்படின்னக்கூடிய அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல்திறன் வாய்ந்த ஒரு அமிலமா இதை நம்ம கண்டறியப்பட்டிருக்குது. சரி, இதனுடைய எஃபெக்ட் என்ன? அதிக அளவுல காணப்படக்கூடிய இந்த ஜிப்ரலின் என்ற ஹார்மோன்ஸ் என்னென்ன பயன்கள், என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம். செல்களுடைய நீட்சி, தட் மீன் கணுவிடை பகுதியினுடைய நீட்சியை தூண்டும். சரிங்களா? இன்டர்நோட்ஸ் உடைய அந்த நீட்சியை வந்து ஸ்டிமுலேட் செய்யக்கூடிய ஒரு பிரதான பணியை வந்து இத்தகைய தாவர ஹார்மோன்ஸ், அதிக அளவுல காணப்படக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ஏற்படுத்துது. அதுக்கடுத்து ஃப்ளவர்ஸ்ல மலர்தலை ஊக்குவிக்கும். சரிங்களா? ஃப்ளவர்ஸ்ல மலர்தலை ஊக்குவிக்கிறதுனால அந்த மலர்களால அயல் மகரந்த சேர்க்கை, தன்மகரந்த சேர்க்கை, இது மாதிரியான கருவுறுதல் நிகழ்ச்சிக்கு வந்து துணை புரியக்கூடிய ஒரு சப்போர்ட்டர்ஸா இது காணப்படுது. இதனால இதற்கு போல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்ஸ் கால்டு போல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கருவுரா விதையில்லா கனியை உருவாக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துருப்போம்.
சரிங்களா. ஆக்சின் அப்படின்ற அந்த ஹார்மோன்ஸ் தெளிக்கிறதால கரு உறாத, அதுக்கு அடுத்து பார்க்கும் பொழுது விதையில்லா கனியை வந்து உருவாக்குறதாகவும், தர்பூசணை, அதுக்கடுத்து எலுமிச்சை, இது மாதிரி இருக்கக்கூடிய விதையில்லா கனிகளை வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ சேம் ப்ராசஸ் இந்த ஜிப்ரலின் என்ற இந்த ஆசிட், இந்த ஹார்மோன்ஸும் அதே பணி தான் செய்யப்படுது. கருவுரா, தட் மீன் விதையில்லா கனியை உருவாக்கும். சரிங்களா. ப்ரொடியூஸ் எ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். சீட்லெஸ் விதையில்லா இந்த கனிகளை வந்து உருவாக்குறதுல முக்கிய பங்காற்றுது. அதுக்கடுத்து அப்சிசிக் அமிலம். இதை வந்து ஏபிஏ அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன ஏபிஏ அமிலம், அதனுடைய பயன்கள் என்ன, இது வந்து கரு வளர்ச்சிக்கு, தட் மீன் இது வந்து தாவர வளர்ச்சி ஊக்கியா இல்ல அடக்கியா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 3 ஹார்மோன்ஸை பத்தி பார்த்துட்டோம். அப்ப இது என்னவாதான் இருக்கும்? இது வளர்ச்சி அடக்கி ஆகும். சரிங்களா. அதாவது இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வளர்ச்சி அடக்கின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இறுக்க நிலை ஹார்மோன்கள் எனப்படும். இந்த இறுக்க நிலை ஹார்மோன்கள் எங்க தான் இருக்கும்? பசுங்கணிகம், குளோரோபிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கிய பிளேஸ்ல தான் இது வந்து காணப்படும். சரிங்களா. இது எங்க காணப்படும்? பசுங்கணிகங்களில் இது காணப்படும். இட்ஸ் ஃபவுண்டட் இன் த குளோரோபிளேட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். சரிங்களா. அதுக்கடுத்து இந்த அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்சிசிக் ஆசிடுடைய விளைவுகள் நமக்கு என்ன பயன்களை ஏற்படுத்துது, என்ன பாதகமான சாதகமான பயன்கள் வந்து தாவரங்கள் மூலமாகவும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு என்ன விஷயத்தை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். விளைவுகள். இலை உதிர்தல், அதுக்கு ஒரு காலமே இருக்கு இல்லைங்களா. அப்ப இலைகள் உதிர்ந்து மறுபடியும் புதிய இலைகள் ஏற்படுத்தும் இல்லைங்களா. இந்த ஒரு சீக்வன்ஸ் இலை உதிர்தல், தட் மீன்ஸ் உதிர்தல் நிகழ்வு, இலையா இருக்கலாம், மலரா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் செய்யும். சரிங்களா. லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது உதிர்தலை வந்து ப்ரொமோட்ஸ், தட் மீன் அதை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலை வந்து இது செய்யுது. நெக்ஸ்ட், வறட்சி காலங்களில் இலை துளையை மூட செய்கிறது. சரிங்களா. அதாவது ரொம்ப இலையுதிர் காலங்கள் இல்லைன்னா வெயில் காலங்கள், இது மாதிரியான சூழல் ரொம்ப வளர்ச்சி ஏற்பட்டுரும். அந்த வறட்சி, தட் மீன் வறட்சி ஏற்பட்டதால இலை துளிகளின் மூலமாக ஆவியாதல் நடைபெறும். சரிங்களா. வாயு பரிமாற்றம் ஏற்படும். அந்த வாயு பரிமாற்றத்தின் போது நீர் இழப்பு ஏற்பட்டுடக் கூடாதுன்ட்டு அதனுடைய தாவரத்தினுடைய நீர் இழப்பை தவிர்ப்பதற்காகவும், வறட்சியை வந்து சீக்கிரத்துல தாவரங்கள் அந்த வாடி போதலை வந்து தவிர்ப்பதற்காகவும் அந்த இலை துளைகளை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய பணியை வந்து இது செய்யுது. அதுக்கடுத்து இலைகள் வந்து பச்சையம் இருக்கிறதுனால தான் பச்சையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அந்த பச்சையத்தை இது என்ன பண்ணிடும்? இழக்க செய்து இலை பழுப்பு நிறத்துல காணப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கும். சரிங்களா. சீக்கிரத்துல ஏஜினிங் ஃபேக்டரை ஏற்படுத்திடும் இந்த ஹார்மோன்ஸ். அதுக்கடுத்து எத்திலின். இந்த எத்திலின் இருக்கு. இந்த நம்ம பார்த்ததுலேயே பார்க்கும் பொழுது வாய் அதிக நிலையில காணப்படுறது பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஹார்மோன்ஸை பார்த்தாச்சு. இந்த ஹார்மோன்ஸ் மட்டும் எல்லாத்துல இருந்து டிஃபரன்ஷியேட் ஆகி இருக்கு. என்ன டிஃபரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. இட்ஸ் கேசஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாயு நிலையில் உள்ள ஹார்மோன்கள் ஆகும். கனி பழுக்கும் பொழுது அதில் காணப்படும். ஒரு கனி வந்து பழுக்குது அப்படின்னா அந்த பழுக்கிறதுல எந்த ஹார்மோன், தாவர ஹார்மோன்கள் இருக்கும் அப்படின்னா இந்த எத்திலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான் இருக்கும். சரிங்களா. அதனாலதான் புரிதலுடைய வண்ணமா நம்ம இந்த கனி வந்து இது கணிக்காம இருக்கிறது கணித்தது. ஸோ இதுல காணப்படக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான் எத்திலின் அப்படின்றதுக்காக ஒரு புரிதலுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். சரி, இதனுடைய விளைவுகள் என்னென்ன? எஃபெக்ட் ஆஃப் எத்திலின். சரிங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது வந்து கனி பழுக்கும் போது அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அப்ப கனி பழுக்கிறதுல அது இருக்குன்னா பழுக்கிறதுக்கு இதுதான் அப்ப ஊக்குவிக்கும், இதுதான் ஸ்டிமுலேட் பண்ணும், கனி பழுக்க செய்வதில் கனியை செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ அதுலயே நம்ம புரிதல் ஏற்பட்டாச்சு. அப்போ பழுப்பதை கனி பழுப்பதை ஊக்குவிக்கும், ப்ரொமோட் செய்யும். இலை மலர் மூப்படைவதை விரைவுபடுத்தும். இலையா இருக்கட்டும் மலரா இருக்கட்டும் சீக்கிரத்துல மூப்படைஞ்சு உதிரிடுறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கடுத்து இருவித்தலை தாவர அந்த வேர் தண்டு நீட்சி தடை செய்யுது. இருவித்தலை தாவரத்தினுடைய தண்டு வேர் இது எல்லாத்தையுமே தடை செய்யும், ஸ்டாப் பண்ணும். இந்த ஒரு விஷயத்த இது மேற்கொள்ளுது. இன்னைக்கு ரோந்து வாகனம் சீரியஸ்ல தாவர ஹார்மோன்கள் என்ற இந்த தலைப்புல நடத்தப்பட்ட பாடங்கள் உங்களுக்கு எளிமையா புரிந்திருக்கும் நம்புறோம். நன்றி.